இவர்கள் இப்பேற்பட்டவர்களா? தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் தெரிந்த தெரியாத சுதந்திர போராட்ட வீரர்கள். பகவத்சிங் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த இவர் தனது 23ஆம் வயதில் தூக்கிலிடப்பட்டார். சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் படையையே ஒன்று திரட்டியவர். பாலகங்காதர திலகர் ஆங்காங்கே சிதறி கிடந்த கிளர்ச்சியாளர்களை ஒருங்கிணைக்க அரும்பாடுபட்டவர். மகாத்மா காந்தி சுதந்திரம் பெற்றுத் தருவதில் முக்கிய பங்கு வகித்தவர். சந்திரசேகர் ஆசாத் பல வீர தீர செயல்களை இவர் ஆங்கிலேயரிடம் தனது உயிர் போகக்கூடாது என்று தொடர்ந்து போராடி இறுதி குண்டை தனது உடலில் செலுத்தி வீர மரணம் அடைந்தவர். அல்லூரி சீதாராம் ராஜு ஆந்திர பிரதேசத்தின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் இவர். கொரில்லா யுத்தத்தை கடைபிடித்து ஆங்கிலேயர்களை திண்டாட வைத்தவர். சூர்யா சென் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்து ஆசிரியராக இருந்த இவர் மாபெரும் தாக்குதல்களை நடத்தியவர். அஸ்பகுல்லா கான் இளம் வயது முதலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். ஒரு கவிஞர் இருந்தும் பல வீர தீர செயல்களை செய்தவர். மணிப்பூரில் பிறந்த ராணி கைடின் லியூ பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் 1932 16வது வயதில் கைது செய்யப்பட்டார். பின்பு சுதந்திரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். அஸ்ஸாமைச் சேர்ந்த கங்லதா பருவா இளம் வயது முதல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். செப்டம்பர் 20, 1942 அன்று கக்பூர் காவல் நிலையம் முன்பு தேசிய கொடியை ஏற்றிச் சென்ற பேரணிக்கு தலைமை தாங்கினார். தேசிய கொடியை விட மறுத்து வீரமரணம் அடைந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க முடியாது என்று தைரியமாக சொன்னவர். ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடியவர். ராணி வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி கொண்டவர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அன்றைய காலத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி எனும் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியவர். மகாகவி பாரதியார் தனது கவிதைகள் மூலமாக இளைஞர்களின் சுதந்திர போராட்ட தியாகத்தை அதிகப்படுத்தியவர். திருப்பூர் குமரன் சுதந்திர கொடியை விட மறுத்து தன் இன்னுயிரை நீத்தவர். அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 18ஆம் நூற்றாண்டிலேயே ஆயுதமேந்தி போராடிய முன்னோடி. பூலித்தேவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து ஆரம்பகால ஆயுத எதிர்ப்பை நடத்தியவர். ஒண்டி வீரன் பல முறைகளில் தனியாகவே சென்று மாபெரும் போர்களை நிகழ்த்தியவர். குயிலி உலக அளவில் தற்கொலை தாக்குதலை முதலில் முன்னெடுத்தவர். பொல்லான் தொழிலால் செருப்பு தேய்க்கும் தொழிலாளியாக அறியப்பட்டவர். ஆனால் அறியப்படாத விஷயம், இவர் அன்றைய காலத்தில் மிகச்சிறந்த உளவாளிகளில் ஒருவர். மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்கள் கண்டு அஞ்சி நடுங்கிய பெயர்கள். சின்ன மருது, பெரிய மருது. இனி உலகில் இப்படியொரு வீரன் வந்துவிடவே கூடாது என்று இவர்கள் வம்சம் தலைக்காமல் ஆங்கிலேயர்கள் பல சதிகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்று பல தகவல்களை அறிந்து கொள்வதற்கு ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.